இந்திய அளவில் புகழ்பெற்ற பிரபல மூத்த நடிகை ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. சமீப காலமாகவே சினிமா திரையுலகத்தில் இருந்து மட்டும் ஏராளமான இறப்பு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற நடிகைகளில் ஒருவராக வலம் வந்துகிட்டு இருக்க நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானதும் சமீபத்தில் வெளிவந்துச்சு. நடிகை வைஜெயந்தி மாலா இந்திய அளவில் 3வது மிகப்பெரிய விருதாக கருதப்படக்கூடிய பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்காங்க. சினிமாவில் ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் பரதநாட்டிய கலைஞராகவும் இருந்திருக்காங்க. 1949ஆம் ஆண்டு வெளிவந்த வாழ்க்கை திரைப்படத்தின் மூலமாக தான் இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு நடிகையாக அறிமுகமானாங்க. தொடர்ந்து தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட ஏராளமான மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. 1995 வெளிவந்த தேவதாஸ் திரைப்படத்தில் சந்திரமுகி கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக இந்திய அளவில் இவங்க புகழ்பெற்ற நடிகையாக மாறினாங்க. ரசிகர்களினுடைய பேராதரவை பெற்ற நடிகையான வைஜெயந்தி மாலா அவர்கள் பாலிவுட் நடிகரான ராஜ் கபூர் அவர்களினுடைய குடும்ப மருத்துவர் ஒருவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பின்னால் சினிமாவிலிருந்து விலகின அவங்க அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. 91 வயதான நடிகை வைஜெயந்தி மாலா அவர்களினுடைய உடல்நிலை குறித்து நிறைய வதந்திகள் சமீப காலமாகவே பரவிக்கிட்டு இருந்துச்சு. நிறைய ஊடகங்களில் நடிகை வைஜெயந்தி மாலா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துச்சு. இப்போ தான் இது குறித்து அவருடைய மகன் சுசீந்திர பாலி அவர்கள் ஒரு விளக்கம் தெரிவித்து பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைஜெயந்தி மாலா அவர்கள் நன்றாக உடல் நலத்தோட ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னும் அவரை பற்றி வரக்கூடிய எல்லா தகவல்களுமே முழுக்க வதந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு செய்தியை பகிர்வதற்கு முன்னால் ரசிகர்கள் எல்லாருமே அதை சரி பார்க்கணும். அதே மாதிரி அந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்தால் உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றின செய்திகளை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள் உயிரிழந்த செய்தியை கேட்ட உடனே ரசிகர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரையுலகத்தை சார்ந்த நிறைய பிரபலங்கள் அவங்க நிஜமாகவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கான பதிவை போட ஆரம்பித்தாங்க. அதனால் வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் எதில் வந்தாலும் சரி ஒரு தகவல் உண்மையானது அப்படின்னு தெரியாமல் அதை யாருமே பகிரக்கூடாது அப்படின்னு நடிகை வைஜெயந்தி மாலா அவர்கள் குறித்து பதவிய வதந்திகளுக்கு அவருடைய மகன் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.